வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு பரவுவதை தடுக்க ஜனாதிபதி செயலகத்தில் தூய்மை பணி முக்கியமெனில் நாட்டின் ஏனைய பகுதிகளின் நிலை என்ன? நாமல் ராஜபக்ஷ எழுப்பிய கேள்வி. இரவு விருந்தில் நடந்த வாக்குவாதம். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் கொலை. தாயார் வைத்தியசாலையில் நடந்தது என்ன? பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் குழுவில் 144 வாக்குகளை பெற்று இலங்கை முதலிடம். மதுபான விற்பனை வீட்டை சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. போலீசாருக்கு நாய்களை வைத்து பெண் செய்த செயல். இலங்கையில் சிறுவரை வேலைக்கு அமர்த்தினால் எடுக்கப்பட போகும் கடும் நடவடிக்கை. வெளியான தகவல். வானிலை தொடர்பில் இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. மக்களே அவதானம். யாழில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல். படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரச நிறுவனங்களை சுற்றி முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு திட்டங்களுக்கு நாமல் ராஜபக்ஷ கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். டெங்கு நெருக்கடியானது பெருந்தொற்று நிலையை எட்டிய பின்னரே ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை போன்ற உயர் பாதுகாப்பு வலயங்களை சுற்றி தூய்மை பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இது அதிகாரிகளின் தாமதமான செயல்பாட்டை எடுத்து காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் இதுவரை 50,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மைப்படுத்தும் பணி தேவைப்படுகிறது என்றால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பொது சுகாதாரத்தின் நிலை என்ன என்பதை அரசாங்கம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிலைமை பாரதூரமாவதற்கு முன்னரே அரசாங்கம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக அரசாங்கம் வரும் விளம்பர நடவடிக்கைகளை கடந்து மக்களை பாதிக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் உண்மையான மற்றும் விரிவான தேசிய டெங்கு தடுப்பு உத்தியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய பகுதியில் இடம்பெற்ற மதுபான விருந்தொன்றில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஹங்குருவெல பகுதியை சேர்ந்தவராக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தீவிர உறுப்பினராகவும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட இளைஞரணி ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது நீண்ட காலமாக நிலவி வந்த தனிப்பட்ட தகராறு ஒன்று திடீரென மோதலாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 29 வயதுடைய ஒருவர் மெதமுலன பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது வீரகட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் வீரகட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை ஒழிப்பதற்கான குழுவில் உறுப்பு நாடுகளை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் இலங்கை 144 வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கைக்கு அடுத்ததாக எகிப்து 141 வாக்குகளும், உகாண்டா 140 வாக்குகளும், மங்கோலியா 136 வாக்குகளும், கனடா 135 வாக்குகளும், எஸ்தோனியா மற்றும் அசர்பையான் தலா 133 வாக்குகளும், கியூபா 128 வாக்குகளும், ஸ்பெயின் 125 வாக்குகளும், மெக்சிகோ 119 வாக்குகளும் மற்றும் அண்டிகுவா மற்றும் பார்புடா 118 வாக்குகளும் பெற்றுள்ளன. எனினும் மொசாம்பிக், காபோன், தென்னாப்பிரிக்கா, புர்கினா பாசோ, நைஜர், பெனின், நமீபியா மற்றும் அல்பேனியா ஆகிய நாடுகள் போதிய வாக்குகளின்றி வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உடன்படிக்கையை செயல்படுத்துவதையும் உலகளவில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதையும் பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் குழு கண்காணிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோதமான முறையில் மதுபானம் விற்பனை செய்த மதுபான விற்பனையாளர் ஒருவரின் வீட்டை முற்றுகையிட போலீசார் சென்றபோது போலீசாருக்கு அந்த நபரின் மனைவி நாய்களை ஏவி கொடூரமான தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்று அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இந்த தாக்குதல் சம்பவத்தினால் அங்கம்புருவத்தோட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 4 காயமடைந்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சட்டவிரோத மதுபான விற்பனையாளர் ஒருவரின் வீட்டை போலீசார் முற்றுகையிட்டனர். போலீசாரை கண்டதும் ஆத்திரமடைந்த குறித்த அந்த நபரின் மனைவி அவர்களை தாக்க முற்பட்டதுடன் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த 8 நாய்களை போலீசார் மீது ஏவி விட்டுள்ளார். இதேவேளை குறித்த அந்த சந்தேக நபரின் வீட்டிலிருந்து 1000 மில்லிலீட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத மதுபானத்தை வைத்திருந்த குற்றத்திற்காக விற்பனையாளரும் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டு வன்முறையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவரது மனைவியும் களுத்துறை தெற்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தியதாக குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்படும் அபராதத்தை ரூபாய் 1 லட்சமாக உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான ஒரு முன்மொழிவை தொழிலாளர் துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்புடைய வரைவு சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு குறித்த சட்டமூலமானது அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பொது அல்லது தனியார் தொழில் நிறுவனத்தில் சிறுவரை வேலைக்கு அமர்த்தியதாக கண்டறியப்பட்டால் அவர் ரூபாய் 1 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும். இதேவேளை இதற்கு முன்னர் இந்த அபராதம் 10,000 இருந்தது. இதேவேளை 18 வயதுக்குட்பட்ட ஒருவரை வேலைக்கு அமர்த்தியதாக குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதமும் 12 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என்று சட்டம் மூலம் குறிப்பிடுகிறது. இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 11 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவித்தல் நாளை முற்பகல் வரை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாவத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோர பகுதிகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2.0 முதல் 3.0 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் கடற்றொழில் மற்றும் கடற்படை சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கத்திக்குத்து தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவத்தில் ரகு துஷ்யந்தன் என்ற 39 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த 22/6/2026 அன்று கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதன்போது வயிற்றில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதலை மேற்கொண்ட நபரை முன்னதாக வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் 7/7/2026 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இவாட்டே மாகாணத்தின் கடற்கரைக்கு அப்பால் இன்று அதிகாலை 5:22 மணியளவில் 6.1 மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட சுமார் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் அருகிலுள்ள ஆமோரி மற்றும் இவாட்டே மாகாணங்களின் சில பகுதிகளில் பலத்த அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ஜப்பான்
குயின்ஸ்லாந்தின் இப்பகுதிகள் நிலநடுக்கங்கள் தொடர்ந்து பதிவாகி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தினால் ஆழிப்பேரலை ஆபத்து ஏதுமில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை கடந்த 25ஆம் தேதி வியாழக்கிழமை இப்பகுதியில் 7.2 மேக்னிடியூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு பலத்த நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.